தயவுசெய்து எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்து ஒன்று கூடி வந்து ஜெபிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்திருக்கிற மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் தாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்தே எங்களோடு கூட இன்றைக்கு இணைந்திருக்கிறார்களே, அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை ஜெபமாக ஏறெடுக்க கர்த்தாவே, அதன் மூலமாக பெரிய மாற்றங்கள் எங்களுக்குள்ளும் எங்கள் உலகத்திலும் ஏற்பட கிருபை செய்வீராக. இந்த நேரத்தை முழுமையாய் நீர் ஆண்டு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். நமஸ்காரம். 96வது சங்கீதம். தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பது அப்படிங்கிறத போதித்து அதில் பயிற்சிக்கவும் செய்கிறோம். தினந்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பிரயோஜனமான விதத்தில் என்னுடைய டிவோஷனல் டைமை நான் செலவழிப்பதுன்னு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதை போதிக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளிக்கிழமை இரவுகளை பயன்படுத்துகிறோம். எப்படி ஒரு மணி நேரம் உட்காந்தா அதை ரொம்ப பிரயோஜனமான விதத்தில், கொஞ்சம் கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் நாம் செலவழிக்க முடியும். இந்த மெத்தடில் போனால் ஒன்றும் இல்லை, வசனத்தை வாசித்து அதை கொஞ்சம் நேரம் தியானித்து அதிலிருந்து வருகிற காரியங்களை ஜபமாக ஏறெடுக்க வேண்டும். அப்போ ஜபம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும், நோக்கத்தின்படி இருக்கும். தேவனுடைய வசனம் புது புது காரியங்களை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு. மற்றபடி நாம் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். இல்லைன்னா இன்றைக்கி பார்ப்பீங்க, ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க, அதை ஒவ்வொரு தடவை இதை தியானித்து நம்ம ஜபம் பண்ணும்போதும் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்ம சிந்திக்காத யோசிக்காத சில காரியங்களெல்லாம் இது எழுப்பும், நமக்கு நினைவுபடுத்தும், நாம் அதில் ஜெபிப்போம். அதனால் ஜெபம் ரொம்ப ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு நேரமாக இருக்கும். 95 சங்கீதங்களை பார்த்துட்டோம் ஏற்கனவே. சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துகிறோம் இதுக்காக. இப்போ 96வது சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். 96வது சங்கீதத்தை 13 வசனம் தான் நான் முதல்ல வாசிக்கிறேன், பிறகு அதுக்குள்ளே போவோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சகரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த சங்கீதத்தை குறித்த ஒரு சின்ன பின்னணி மட்டும் சொல்லிடுறேன். சங்கீதக்காரன் தாவீதினுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷகரமான சம்பவங்களை அனுபவித்திருப்பார், பார்த்திருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், அவருடைய உச்சகட்ட அனுபவம், சந்தோஷ அனுபவம் எதுனா, நான் நினைக்கிறேன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொஞ்ச நாள் ஓபதேதோம் என்கிற ஒருத்தனுடைய வீட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா, 3 மாதம் அங்கே வச்சுருந்தாங்க. ஏன்னா வர்ற வழியில் ஊசாங்கிறவன் அது தொட்டதுனால செத்து போனான். உடனே தாவீது பயந்து போய், ஐயோ வேணாம், இதை எடுத்துகிட்டு போவானா, நாங்கள் ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டாங்க. அந்த வீட்டில் அந்த பெட்டி இருந்ததுனால அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவன் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கடவுள் அவனுக்கு 8 குமாரர்கள் கொடுத்தாரலாம். அவனை ஓஹோன்னு ஆசீர்வச்சிருக்கார். அப்புறம் அதை பார்த்துட்டு தாவீது சரி எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் டேஞ்சர் இல்லைன்னு சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வரும்போது
பெரிய ஒரு ஆரவாரத்தோடு, ஆர்ப்பாட்டத்தோடு, கொண்டாட்டத்தோடு எடுத்துக்கொண்டு வர்றாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. என்னென்னா, உடன்படிக்கை பெட்டி வந்து தேவனுடைய சமூகத்தையே குறிக்கிறதா இருந்தது, தேவனுடைய பிரசன்னத்தையே குறிக்கிறதா இருந்தது. அவங்க பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் இதை முன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்க பின்னால் போகிறாங்க. கர்த்தர் முன் செல்லுகிறாருன்னாங்க. அது போகும்போது கர்த்தர் முன் செல்லுகிறார். அவர் எங்கே முன் செல்கிறாருன்னா, அதை பொட்டியை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே அவருடைய 10 கற்பனை இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு கொண்டாட்டத்தோடு கொண்டாடுறாங்க. மியூசிக் வாசிக்கிறாங்க, பலவிதமான தம்புரு, வீணை, தம்புரு மற்றும் எக்கால சத்தமெல்லாம் ஒலிக்குது. ஜனங்க பாடுறாங்க. ஏராளமான ஆசாரியர்கள் தங்களுடைய மெல்லிய வஸ்திரத்தோடு வந்து நூற்றுக்கணக்கான ஆசாரியர்கள் முன் செல்லுகிறார்கள். அப்போ தாவீது ரொம்ப உற்சாகம் அடைந்து, கொஞ்சம் எல்லாருக்கும் முன்னால் நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிறத கூட மறந்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அந்த அளவுக்கு சந்தோஷம். அதனால தான் நான் சொல்கிறேன், அவருடைய உச்சகட்ட அனுபவம்னு நினைக்கிறேன். சந்தோஷ அனுபவங்களில் இது ரொம்ப உச்சகட்டமான அனுபவமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாகி, சந்தோஷம் தாங்காமல் பயங்கரமாக டான்ஸ் ஆடினார். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தரை துதித்து பாடி ஆடினார். அந்த நேரத்தில் ஒரு சங்கீதம் எழுதினார், ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடலை நீங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு பாடல் இருக்கும் பாருங்கள். தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்ற அந்த நிகழ்ச்சிக்காக அங்கே பாடும்படியாக எழுதின பாடல். அது பிரமாதமான ஒரு பாடல். அந்த நீண்ட பாடலில் உள்ள 23ஆம் வசனத்து நடுப்பகுதி, 23லேருந்து 13 வசனங்கள் அப்படியே இந்த சங்கீதத்தில் இருக்குது. அப்படியே இந்த சங்கீதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கீதத்தில் மற்ற சங்கீதங்களில் இருக்கிற சில வசனங்கள்லாம் அப்படியே இருக்குது. 105 1லேருந்து 15 உள்ள சில பகுதிகள்லாம் இருக்குது. 106 1ஆம் வசனம், 47லேருந்து 48 வசனங்கள், இதெல்லாம் சில பகுதிகள்லாம் இங்கே இருக்குது. ஆனாலும் நிறைய பேர் வந்து இது தாவீது எழுதின சங்கீதம்னு நினைக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவீது எழுதியிருக்க மாட்டார், தாவீதுக்கு பிறகு வந்தவர்கள் யாரோ இதையெல்லாம் கேதர் பண்ணி, தாவீது எழுதின சங்கீதம் அதெல்லாம் கேதர் பண்ணி இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளெல்லாம் சேர்த்து அந்த நாளில் அவர் எப்படிப்பட்ட அந்த ஒகேஷனுக்காக என்ன மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பாருன்றதை யோசித்து பார்த்து இதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, யார் எழுதினாங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தில் தாவீது எழுதின சங்கீதம் இருக்கிறது. அன்னைக்கு பாடப்பட்ட அந்த சங்கீதம் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு மேஜர் பகுதி இதில் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த சங்கீதத்தை குறித்து ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சந்தோஷமாய் ஆராதித்து பாடக்கூடிய, அவரை ராஜாவாக கொண்டாடி பாடக்கூடிய ஒரு சங்கீதம். அது மட்டும் இல்லை, இவர் பாடுறாங்க, இஸ்ரவேலின் கர்த்தரை ராஜாவாக கொண்டாடி பாடுறாங்க. இந்த இஸ்ரவேலர் மற்ற ஜாதி ஜனங்களையும் கூட வந்து இந்த மெய்யான தேவனை வணங்குங்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த விதமான ஒரு சங்கீதம். இவங்க மட்டும் பாடி ஆராதிக்கல, மற்றவர்கள் இவர்கள் அழைக்கிறார்கள் வந்து கொண்டாடும்படியாக, இவரை ஆராதிக்கும்படியாக. இந்த ராஜா, இவர்களை ஆளுகிற ராஜா ஒரு நாள் வந்து உலகத்தையே ஆள போகிறாரு, எல்லா தேசங்களையும் ஆளுவார் அப்படிங்கிறதையும் இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறது. இந்த கடைசி பகுதியில் அதுக்கு வருவோம், அப்போ நான் அதை பற்றி சில காரியங்களை சொல்கிறேன். சரி, அதுதான் அந்த சங்கீதத்தை குறித்த ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போது இந்த சங்கீதத்தை 4 பகுதியாகி பிரிக்கலாம். 1லேருந்து 3 வசனங்கள், அப்புறம் 4லேருந்து 6, அப்புறம் 7லேருந்து 9, அப்புறம் 10லேருந்து 13, இப்படி 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி வந்து a call to worship God, தேவனை ஆராதிக்கும்படியாக அழைப்பு விடுக்கிற ஒரு பகுதி, அழைக்கிறார்கள். சங்கீதம் 95 அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். வாருங்கள்னா இட்ஸ் an invitation to worship, ஆராதிக்கும்படியாக
எல்லாரையும் வரவேற்கிற ஒரு வசனம். 95 அப்படி தான் ஆரம்பிக்குது. 96 அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இதுவும் கர்த்தரை ஆராதிப்பதை பற்றி ஒரு சங்கீதம். 95 ஆராதிக்கிறத பற்றி சங்கீதம், 96 ஆராதிக்கிறத பற்றி ஒரு சங்கீதம். இங்கே எப்படி வருது பாருங்கள். 1லேருந்து 3 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். வர்ஷிப்பை பற்றி நிறைய இங்கே சொல்லியிருக்கு. இது சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வர்ஷிப்பில் கர்த்தரை ஆராதிக்கிறதுல பாடலுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பங்கு இருக்குதுன்றது கொஞ்சம் பாருங்கள். முதல் 2 வசனத்தில் 3 தடவை பாடுறதை பற்றி வருது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடியிலே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். 2ஆம் வசனத்தில் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து இப்படிலாம் வருது. அப்போ பாடுறது, சிங்கிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்துகிறது. இது இன்றைக்கு இருக்கிற சபையாருக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஆனால் ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, சிங்கிங் வந்து கொஞ்சம் ஜனங்களை அட்ராக்ட் பண்ணுது, அதெல்லாம் தெரியுது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதுல சிங்கிங் எவ்வளோ முக்கியங்கிறத உணர்ந்தார்களா என்னன்னு தெரியல. வேத வசனம் பாடுறது வந்து வர்ஷிப்பில் ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு இங்கே வலியுறுத்துகிறது. அதை பற்றி சொல்லும்போது முதல் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். புது பாட்டுனா என்ன? சிலர் சொல்கிறாங்க, அவர் ஒரு புது பாட்டை எழுதியிருக்காரு, அதனால் வாங்க பாடுங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லோரும் சேர்ந்து என் கூட பாடுங்கன்னு வரவேற்கிறாரு. அவர் எழுதின புது பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதுதான் புது பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புத்தி அதில் கொண்டு வரக்கூடாது பாருங்கள். நம்ம எப்போது நம்ம ஒரு பாட்டு எழுதுனா நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கோன்ற கவனத்திலே இருக்கிறோம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள்னா அந்த அர்த்தத்தில் சொல்கிறது இல்லைன்றாங்க. அது ஏதோ நான் பாட்டு எழுதியிருக்கேன், நீங்கள் பாடுங்க, சேர்ந்து பாடுங்க, நான் ஒரு புது பாட்டு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு இல்லையா. கர்த்தர் ஒரு புதிய பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு பெரிய சம்பவம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. கர்த்தர் ஒரு பயங்கரமான புது காரியத்தை செய்திருக்கிறார். God has done something new and wonderful. அதை பாடுங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது. இந்த ஃபோக்கஸ் வந்து பாட்டை எழுதின ஒரு பேர் இல்லையோ இல்லை, கர்த்தர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாரு, ஆகவே தான் வந்து பாடுங்க, இந்த பாட்டு அதை குறித்தது அப்படிங்கிறத சொல்லி பாட சொல்லுகிறார்கள் இங்கே. அப்போ இந்த புது பாட்டுங்கிறது அதை தான் குறிக்கிறது. இந்த புது பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு பாருங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவர் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சுவிசேஷமாக அறிவியுங்கள். என்ன சொல்கிறாங்க இங்கே? அடுத்தது பாருங்கள், ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அப்போ இங்கே ஒரு புது ஒரு எலிமெண்ட் இங்கே வந்திருக்குது. முதல்ல இந்த சாங்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சாங்கில் புது காரியம் ஒன்று இருக்குதுன்றாங்களே, அது என்ன இருக்குதுன்னா, கர்த்தர் வந்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய சமூகத்துக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு சிம்பலிசம், அங்கே பயங்கரமான சிம்பலிசம். கர்த்தரே எழும்பி உள்ளே வர்றார், எருசலேம் நகரத்துக்குள்ளே வர்றாரு. ஆகவே எருசலேம் நகரத்தில் அவர் போற்றப்பட வேண்டும், அவர் மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அதை பாடுகிறார்கள். கர்த்தர் உள்ளே வர்றாருன்றது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அவர் ஜனங்களை ஆளப்போகிறார். அவர் தான் ராஜா இவங்களுக்கு. அவர் இன்னும் கேட்டால் வருங்காலத்தில் உலகத்தையே ஆளப்போகிறார், எல்லா ஜாதி ஜனங்களையும் ஆளப்போகிறார் என்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நியூ சாங் என்னும்போது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் பற்றியும் நமக்கு அது நினைவுபடுத்துகிறது. அங்கே ஒரு புது பாட்டை பாடுறாங்க இல்லையா? வெளிப்படுத்தல் 5 9 10 வசனம் வரைக்கும் பாருங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையில் உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர்.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அங்கே ஒரு புது பாட்டு பாடுறாங்க. இங்கே அந்த புதிய பாட்டுன்றது எதை பற்றி பாடுறாங்க? கர்த்தருடைய மீட்பை குறித்து. இரத்தத்தினால் ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறீர். பாட்டு பாருங்கள் எதை பற்றி இருக்குதுன்னு. எங்களை மீட்டிருக்கிறீர் இரத்தத்தினால, ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது? பூமியிலே நாங்கள் கர்த்தரோடு சேர்ந்து அரசாளுவோம் என்கிறத பாடலாம் பாடுறாங்க. பாட்டு பாருங்கள் எப்படி பாடுறாங்கன்னு. அதுதான் புது பாட்டு. சரி, ஸோ புது பாட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சங்கீதம் 95 பாடுற பாட்டு என்ன? தேவனுடைய உடன்படிக்கப்பட்ட உள்ளே வருது. கர்த்தர் பிரவேசிக்கிறார் எருசலேமுக்குள்ள. அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர். அவரை கனம் பண்ணி அவரை துதிச்சு பாடுவோம், அவர் செய்ய எல்லாம் பாடுவோம் அப்படின்னு பாடுறாங்க. புதிய பாட்டில் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற புதிய பாட்டும் ஏதோ ஒரு அற்புதமான கருத்தை தான் அங்கே மேன்மைப்படுத்து. புதிய பாட்டுனா ஏதோ புது சாங் யாரோ கம்போஸ் பண்ணாங்கல்ல. கர்த்தர் மீட்டிருக்கிறார், ரத்தத்தால் மீட்டிருக்கிறார். இந்த ஜனங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் நாளைக்கு ஆளப்போகிறவர்கள் அப்படிங்கிறத கொண்டாடி பாடுகிறது. சரி, இப்போ திருப்பி சங்கீதம் 96 வருவோம். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள்னு சொல்லியிருக்கு. சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இங்கே கர்த்தரை பாடி துதிக்கிறத மட்டும் சொல்லலை, இந்த பாடி துதிக்கிறதுனுடைய அல்டிமேட் நோக்கத்தையும் சொல்லியிருக்குது. கர்த்தரை பாடி துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதில் கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாடும்போதே சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம், பாடல்லையே. அதை நான் நம்புகிறேன். பாடல் மூலமாக தொடப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பாடலே சிலர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்குது. பிரசங்கத்துக்கு அடுத்தபடியாக பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது வேதம். ஏனென்று சொன்னால் பாடலில் உள்ள வார்த்தைகள் மூலமாக. ஏன்னா அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது? கான்டென்ட் என்ன? தேவன் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ மகத்துவமானவர் அப்படின்னு அவரை மகிமைப்படுத்தி அவரை போற்றி பாடுறோம் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி மீட்டிருக்கிறாரு, எப்படி ராஜாக்கள் ஆசாரியராக, அதான் அந்த மாதிரி தான் பாட்டுகள் பாடுறோம். அப்போ நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறதுக்காக பாடுறோம் நம்ம. அப்போ பாடும்போது அவருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறோம், அவருடைய மகிமையை சகல ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுகிறோம். இது ரொம்ப முக்கியமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். பாடலில் சிலருக்கு பாட்டுனால என்னென்னு புரியுறதில்லை. ஏதோ பிரசங்கம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாடுவாங்க அப்படின்னு. சில இடங்களுக்கு போயிருக்கிறேன் நான். சொல்லுவாங்க, பிரசங்கியார் வர வரைக்கும் பாடிட்டு இருக்கோம், அவர் வந்தாருன்னா பிரசங்கம் பண்ணுவார், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் பாட்டை அப்படிம்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள், பாட்டு அதுக்காக இல்லை. பாட்டு ரொம்ப அர்த்தமிகு விதத்தில் நடத்தப்படுது. சிலர் பாட்டை பற்றி ஒரு பெரிய இது பண்ணுறதில்ல, சும்மா கால்னு கத்திக்கிட்டு இருக்கிறது. அது பாட்டு ரசிக்கிறபடியாகவே இல்லை. அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறான், இல்லை சத்தம் போடுறான். ஏன்னா அவங்க சத்தத்தை தாங்க முடியல, மைக்கை மட்டும் ஃபுல்லாக வைக்கிறது வால்யூமு. கால்னு இதில் கத்த வேண்டியது. என்ன பாடுறோம்? அந்த பாடுறது அழகாக இருக்க வேணாமா? அந்த பாடுறது குவாலிட்டி நல்லா இருக்க வேணாமா? சவுண்டு நல்லா இருக்க வேணாமா? ஏன்னா நான் பாடுறதுல சில விஷயங்கள் இருக்குது. வெறும் எனக்காக நான் கர்த்தரை ஆராதிச்சு நான் சத்தம் போட்டால் போதும், ஏன் அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் சத்தம் போடாமல் எப்படி பிரதர் ஆராதிக்கிறது அப்படின்றார் ஒருத்தர். கத்த வேணான்றாங்களே, எப்படி கத்தாமல் இருக்கிறது? எப்படி? அதாவது இவங்க திருப்திக்காக தான் எல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது. நான் சொல்கிறேன், வேதவசனம் சொல்லுது, வெறும் நீங்கள் திருப்தி அடைஞ்சால் பத்தாது, பாடி நீங்களும் திருப்தி அடையணும் கர்த்தரை ஆராதிச்சு.
வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அதில் ஒரு அருமையான செய்தி இருக்குது. அதனால் அதை எவ்வளோ சிறப்பான விதத்தில் தர வேண்டுமோ அவ்வளோ சிறப்பான விதத்தில் தரணும். சிலர் ஏன் இவ்வளோ சிறப்பான மியூசிக்கு, ஏன் இவ்வளோ பெஸ்ட்டு மியூசிஷியன்ஸை வச்சு இவ்வளோ பெஸ்ட்டாக வச்சு பாடி இவ்வளோ பிரமாதமாக ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ரெக்கார்டிங்க்கு எவ்வளோ செலவு, லைட்டிங்க்கு எவ்வளோ செலவு, பிஏ சிஸ்டம் எவ்வளோ விலை. அதனால தான் நான் ஒன்றும் சொல்கிறதில்ல, கவலைப்படாதீங்க, சும்மா பாடுங்கன்றது. ஏன் நீங்கள் போட்டு மண்டையை உடச்சிக்கிறீங்க அதில் எவ்வளோ வேலைன்னு? ஏன்னா இது விளங்குறதே இல்லை ஜனங்களுக்கு. அது எவ்வளோ முக்கியங்கிறது விளங்குறதே கிடையாது. நான் ஆரம்பித்தப்போ ஹார்ன் கட்டி ஹார்னில் தான் ஆரம்பித்தேன். நான் பாடினேன்னா நான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா பாடணுன்னு முயற்சி எடுத்து பாடுவேன். காக்கா கத்துற மாதிரி கேட்கும். அது தலைவலி ஆயிடுச்சு எனக்கே. தலைவலியாகி அதை மாற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு. ஆனால் அதை நான் சொல்லும்போது என்னை ஒரு முட்டாள்னு தான் பார்த்தாங்க ஜனங்க. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, கேட்குதுப்பா எங்களுக்கு போதும், அது இதுக்கு ஏன் லட்சக்கணக்கில் செலவழிக்கிற, காசை கரியாக்குறிய நீ, இதுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணும்? ஏன்னா உலகத்துலேயே சிறந்த ஸ்பீக்கர் வாங்கின பாருங்க. அதுக்கு முட்டாள், எவ்வளோ பெரிய முட்டாள் நீ. அதை வச்சு வேறு ஏதாவது சொத்து வாங்கி போட்டின்னா அது நாளைக்கு கோடிக்கணக்கில் போகுமே. ஸ்பீக்கரை வாங்கி 4-5 வருஷத்தில் அது அவுடேட்டட் ஆகிடும். அதை எவனும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான் அப்படின்னாங்க. அந்த வேல்யூவை அப்போ தான் நான் கண்டுக்கிட்டேன். சிலதெல்லாம் சிலர்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்களுடைய இதுக்கு திங்கிங்க்கு அது எட்டவே எட்டாது. அந்த ரசனையே கிடையாது, அந்த விதமான ஒரு திங்கிங்கே கிடையாது. பைபிள்லேருந்து நான் என்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி சொல்லி அவங்க கேட்க போகிறாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு யார்ட்டையும் சொல்லாமல் நான் பாட்டுக்கு செய்வேன். இப்படி வரும்போது அதை விளக்குவேன். ஏன் அவ்வளோ சிறப்பாக செய்கிறோம், ஏன் அவ்வளோ பெஸ்ட்டு மியூசிஷியன்ஸை வச்சு பாடி சிறந்த முறையில் அதை கொடுத்து ஆடியோ முதற்கொண்டு லைட்டிங் முதற்கொண்டு எல்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட காசு செலவழித்து சிறப்பாக ஏன் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, இது யூடியூப்பில் அது இதில் போகுது, டிவியெல்லாம் போகுது. அது மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க. நான் பிரசவத்தில் இருந்தப்போ எல்லாம் சேர் போட்டு அவங்கவுங்க மொட்டை மாடியில் உட்காந்துக்குவாங்க. எல்லோரும் ஒரு நாள் மீட்டிங் இல்லைன்னா கேட்பாங்க, என்ன சார் மீட்டிங் இல்லையா, எல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தோம், இன்றைக்கி இல்லையா மீட்டிங்னுவாங்க. அந்த மாதிரி வெளியில் நடந்து போயிடுவோம், பாட்டை கேட்டு உள்ளே ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் இருந்து இன்றைக்கி பரலோகமே போய் சேர்ந்துருக்குறாங்க. அவங்க எத்தனையோ வருஷமாக இருந்து அந்த அளவுக்கெல்லாம் ஆயிருக்குது. இது ஜனங்களை தொற்றுருக்கு பாருங்கள். எவ்வளோ சிறப்பான விதத்தில் செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பான விதத்தில் செய்கிறது முக்கியம். நான் எப்போவுமே ஒன்றும் இல்லாதப்போ கூட என்னால் எவ்வளோ சிறப்பாக அதை செய்ய முடியுமோ, எனக்கு அன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பெஸ்ட்டாக நான் செய்கிறது தான் முற்பட்டேன். ஏன்னா அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். ஒரு செய்தி இருக்குதுங்க பாட்டில், அதனுடைய வார்த்தைகள் தெளிவாக போய் கிடைக்கணும், நல்ல கேட்கக்கூடியதாக இருக்கணும், ரசிக்கக்கூடியதாக இருக்கணும், உள்ளத்தை தொடக்கூடியதாக இருக்கணும். இசையும் பாடலும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்போ தான் ஜனங்க கேட்பாங்க, சும்மா கண்டதையும் கேட்க மாட்டாங்க ஜனங்க. அப்படி போய் கிடைச்சாதான் ஜனங்களுடைய உள்ளத்தில் போய் அது சேரும். நான் அந்த மெசேஜை பற்றி கேர் பண்ணுறேன். நான் இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு கருவியாய் இசையும் ஆராதனையும் பாடலும் இருக்கிறது என்பதை முழுமையாய் நம்புகிறேன். முழுமையாக நம்புகிறாரு. அதனால தான் செலவெல்லாம் பார்க்குறதில்ல, எப்படியாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இல்லைங்க, எதை நான் என்ஜாய் பண்ணுறதுக்காக இல்லை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, உலகத்துக்கு இது போய் கிடைக்குது. அன்றைக்கி ஒரு காப்பி கடையில் நின்று சும்மா காரில் உட்காந்துருந்தேன், காப்பியை கொண்டாட சொல்லி கார்லேயே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் அங்கே ஒரு ஆள் வெண்டர், ஒரு ஆள் அங்கே சப்ளை பண்ண வந்தவர் சப்ளை பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. அவர் கிறிஸ்டினே இல்லை, அவர் திரும்பி பார்த்துட்டு இப்படியே பார்த்தாரு காரை. அப்புறம் கிட்ட வந்தார், சார் நீங்கள் சாம் செல்லதுரை தானே? ஆமான்னு. ஐயோ ரொம்ப பிடிக்கும் சார், உங்கள் பாட்டு கேட்டலாம் நான் கேட்பேன் நான் அப்படின்னு சில பாட்டெல்லாம் சொல்கிறாரு. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், அந்த பாட்டு பிடிக்கும். கிறிஸ்டியானிட்டிக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அவர் சொல்கிறார், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ரசித்து கேட்பேன் சார், என் உள்ளத்துக்கு அது ரொம்ப இதமாக இருக்குது, ரொம்ப சமாதானமாக இருக்குது, நான் கேட்பேன் அப்படிங்கிறார். எனக்கு அப்போ
என் உள்ளத்தை எவ்வளோ தொட்டு தெரியுமா அது? இது மாதிரி ஒரு முறை இல்லை, பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோட சம்பந்தமே இல்லாதவங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டில் என்ன இருக்குது? எது அவங்களுக்கு சமாதானத்தை தருது? எதனால் அது இதமாக இருக்குது? உலகத்தில் எத்தனையோ சினிமா பாட்டு இருக்குது, அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் இதமாக இல்லாமல் இது எப்படி இதமாக இருக்குது அவங்களுக்கு? சில காமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிலர் எழுதுகிறாங்க, நான் கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் இவர் பாட்டை நான் கேட்பேன், இவர் பாட்டை நான் ரொம்ப ரசித்து கேட்பேன் அப்படின்னாரு. ஏன்? அந்த பாட்டில் இருக்கிற நன்மை என்ன? அதில் இருக்கிற அவர் இதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதில் இயேசு இருக்கிறார். இயேசுவை குறித்த சுவிசேஷம், இயேசுவை குறித்த செய்தி இருக்குதுங்க. அதில் இயேசுவை குறித்த செய்தி இருக்குதுங்க. அற்புதமான இந்த சுவிசேஷம், அதை தான் பாடுறோம். ஐயோ கொய்யோ பாட்டெலாம் பாடுறது இல்லை நாங்கள். அற்புதமான பாட்டு. ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார், எப்படி நேசிக்கிறார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், எப்படி நேசிக்கிறார், எப்படி மீட்கிறாரு, எப்படி அன்பு கூறுறாரு, எப்படி விடுவிக்கிறாரு, எப்படி சுகமாக்குறாரு, எப்படி நம்ம வாழ வைக்கிறாரு. இதுதான் பாட்டு. பாட்டெல்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். எப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, இதை பாடுறோம். அப்போ என்ன சொல்ல வர்றோம்? இந்த ஆண்டவர்கிட்ட வா, இந்த ஆண்டவரை நம்பு, உனக்கு இதை செய்வார். அவர் ஒன்றும் தூரமாக இல்லை, கை கட்டுற தூரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் உனக்கு சமீபமாக இருக்கிறாரு, உன்னை ஏற்றுக்கொள்வார். இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர், ஜீவன் உள்ள தேவன் இவர் அப்படிங்கிறத நாம் அறிவிக்கிறோம். எப்படி சொல்லியிருப்பாருங்க, ஜாதிகளுக்குள் அப்படின்னா, அந்த ஜாதிகளுக்குள்ன்ற இது வந்து இங்கிலீஷில் நேஷன்ஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுது. அப்படின்னா புறஜாதிகளை சொல்லியிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்க எழுதுகிறாங்க, சொல்கிறாங்க, புறஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும். they had an evangelistic vision. சுவிசேஷம் எல்லாரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், சகல ஜனங்களுக்காக சொல்லப்பட வேணும். இது வெறும் யூதர்களுக்கு அல்ல, எல்லாருக்குரியது. இந்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து வெறும் யூதர்களை மட்டும் நேசிக்கல, ஆதாம்லேருந்து ஆரம்பித்து சகல ஜனங்களையும், எல்லா ஜாதி ஜனங்களையும் நேசிக்கிறாரு. ஆகவே எல்லாருக்கும் இவரை பற்றி சொல்ல வேணும் என்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே பாட சொல்லுது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லாரையும் வர வைக்கிறாங்க, எல்லாம் ஜாயின் பண்ணுங்க, வாங்க பாடுங்க அப்படின்னு. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பாட்டு பாடும்போது இந்த வார்த்தைகளை கவனிக்கணுங்க. என்ன அருமையாக சில பாடல்கள் விவரிக்குது கர்த்தருடைய மகிமையை, அவருடைய செயல்களை. என்ன அருமையாக. நான் அதனால தான் கொஞ்சம் நின்று கொஞ்ச நேரம் பேசுகிறது அதை பற்றி. ஏன்னா ஜனங்க எங்கே விட்டுற போகிறாங்களோ, தான் அந்த வார்த்தைகள் சொல்கிறத அவங்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் கொஞ்ச நேரம் நின்று நான் அதில் பேசுகிறது. ஏன்னா அதில் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை கொஞ்சம் எடுத்து கொடுத்து இதை பற்றி சிந்திங்கன்னு சொல்லி பாடினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய முயற்சி. அதனால தான் எங்களால் முடிஞ்ச சிறந்ததை செய்கிறோம். அதனால தான் அவ்வளோ நல்ல ஸ்பீக்கர்ஸு, அவ்வளோ நல்ல ஆடியோ சிஸ்டமு, ஆடியோ இன்ஜினியரு எத்தனை வச்சுருக்கோன்றீங்க. இதெல்லாம் வந்து லேசான காரியம் கிடையாது. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது, முடிஞ்ச பிறகு அதை எடுத்து ஒர்க் பண்ணி அதுக்கு 2-3 நாள் செலவழித்து அதை ஒர்க் பண்ணி அதை க்ளீனப் பண்ணி சவுண்டெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பன் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி அதுக்கெல்லாம் நேரம் செலவழித்து அதுக்கெல்லாம் ஆளை வச்சு செஞ்சு அப்புறம் போடுறோம். போடும்போது யூடியூப்பில் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டிங்கன்னா ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கும் சவுண்டு. சும்மா ஒன்றும் வந்துடாது சவுண்டு. சிலர் நினைக்கிறாங்க மினிஸ்ட்ரினா சும்மா எந்திரிச்சு பாட வேண்டியதான் பிரதர், அதான் ஓடியே போயிடுறாங்களே ஜனங்க. பாடினா நான் முடிஞ்ச ஒன்றா வரேன், போய் டீ சாப்பிட்டுட்டு நீ பாடி முடிஞ்ச கிளம்பிடுறான். அது ரொம்ப அருமையான ஒரு செய்தி. அதை என்ன பேக்கேஜ் பண்ணணுமோ, எப்படி பேக்கேஜ் பண்ணணும், அதுக்கு நல்ல இசையமைச்சு அந்த நல்ல இசையை வாசித்து அது நல்லா பாடக்கூடியவர்களை வச்சு பாடி இப்படியெல்லாம் கொடுத்தா தான் ஜனங்க கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாங்க.
இருக்கீங்களா? ஏன்னா நமக்கு போட்டியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு போடுறாங்க. சினிமா பாட்டு முதற்கொண்டு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்குதாங்க. அவ்வளோ போயிட்டு இருக்குது. அந்த உலகத்தில் போய் நம்ம கால்னு கத்தி போட்டால் அந்த பக்கமே திரும்பி வர மாட்டாங்க. அதான் நான் கேட்டிருக்கேன், வேணாம் பாடுறோம். அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை வேதம் பாடலுக்கு கொடுக்கிறது. பாடல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தான் பாடுறோம். அதை விவரித்து சொல்கிறதுக்காக, அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்கிறதுக்காக பாடுறோம். அவருடைய மகிமையை பாடுகிறோம். எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் பாடுறோம். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் இதை விவரித்து பாடுகிறோம். ஆமென். நான் முதல்ல ஆரம்பித்தப்ப சில பாடல்கள் இங்கிலீஷ் பாடலெல்லாம் கூட தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அதை டிரான்ஸ்லேட் இதெல்லாம் எவ்வளோ பெரிய முயற்சின்னு யோசித்து பாருங்கள். டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால், ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ண வைக்கிறது பெரிய கஷ்டம். போய் காலையிலேருந்து கூடயே உட்காந்து பண்ணுயான்னா மொல்லமாக பண்ணுவான். ஆனால் சூப்பராக இருக்கும். பண்ணால் அப்படியே அவ்வளோ ஜோராக இருக்கும். இங்கிலீஷை விட தமிழ் அழகாக வரும். அந்த மாதிரி பண்ணுவான். எத்தனை பேருடைய உள்ள. அன்னைக்கு கூட ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு பெரிய இதில் இருக்கார். அது சொல்கிறாரு, பாஸ்டர், அந்த காலத்தில் நான் உங்கள் இதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு பாட்டு பாடுவீங்களே, எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் கண்டார் என்னை அப்படின்னு, எந்த நல்ல இயேசு என்ன பாடுவீங்களே, அந்த பாட்டு இருக்குதா, இன்னும் பாடுறீங்களா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்களேன்றார் அவர். அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கிறாரு பாட்டை. அப்போ எந்த அளவுக்கு அது தொற்றுருக்குன்னு பாருங்கள். பாடல்கள் ஜனங்களுக்கு மினிஸ்டர் பண்ணும். அதனால தான் நாங்கள் பாடல் நேரத்தை ஒரு அனாவசியமான நேரமாக நினைக்கிறது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், முதலே வந்துடணும். பாடல் முதல் பாட்டுக்கே உள்ளே இருக்கணும். ஆரம்பத்திலேருந்தே முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே. சிலர் இருக்காங்க, கொஞ்சம் முதல்ல லைட்டாக ஏதாவது பாடுங்க, அப்புறம் ஜனங்க வந்த பிறகு நல்லா பாடலாம். இல்லை, எங்கள் பாலிசி வந்து முதல்ல பெஸ்ட்டு, ஸ்டார்டிங்கே பெஸ்ட்டு சாங், அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அதனால தான் எல்லாம் உள்ளே இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து பாடணும். அதுதான் மெருகேற்றும். ஏன்னா நீங்கள் எல்லாம் சேரும்போது எல்லாம் இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் நின்று அந்த பாடலை பாடும்போது அந்த காட்சியே சூப்பராக இருக்கும். இவ்வளவு பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, இந்த பாடல் சொல்லுகிற காரியத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது உலகம் பார்க்கணும். இது ஏதோ சும்மா பாடல் எங்கேயோ ஒரு மூலையில் நின்று அவனை கத்திட்டு இருக்கிறான்றது இல்லை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆளுங்கள்லாம் பார்த்தா ஜம்முன்னு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உட்காந்து இந்த பாட்டில் பாடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை எப்படியெல்லாம் துதிக்கிறாங்கன்னு அவங்க பார்க்கும்போது அவங்களும் நம்பும்படியாக ஏதுவாக அது இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கி நம்ம பாடகர் குழு சமைக்கிறவர்கள், சவுண்டு பார்க்குறவங்க, லைட்டிங் பார்க்குறவங்க, இசையை வாசிக்கிறவங்க, இதெல்லாம் பெரிய முயற்சி பாருங்கள். இதெல்லாம் வந்து காலைல வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் அரை நாளைக்கு மேலே ப்ராக்டிஸ் நடக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி, அவ்வளோ பாட்டையும் ரெடி பண்ணி, ஒரு இது தவறாமல், ஒரு தாளம் தவறாமல், ஒரு இது தவறாமல் கரெக்டாக அங்கே பாடணும். இல்லை சார், எனக்கே ரொம்ப வேலையாக இருக்குது. அது ரொம்ப அது கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வர முடியாது. அந்த மாதிரி பாடணும். அவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணுகிறோம். ஏன்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சுவிசேஷத்தை அப்போ மனம் பாராட்டணும். அதை சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சிலர் இந்த பாடலை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயே இருக்கிறான். நம்ம ஆளுங்க இல்லை, வெளியே இருக்கிறாங்க. என்ன பாட்டு, இது இதுன்னு. பாடல்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, ஆண்டவருடைய மகிமையை அறிவிக்கிறது, அவருடைய அதிசயங்களை தெரிவிக்கிறது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். இந்த டீம் முழுவதுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லா வேலையிலும் இதுக்காக செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எடுத்து அவளை வல்லமையாக பயன்படுத்த முடியாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களை எடுத்து அற்புதமாய் பயன்படுத்துவீராக. பாடுகிறவர்கள், இசையை வாசிக்கிறவர்கள், இசை அமைக்கிறவர்கள், பாடல்களை எழுதுகிறவர்கள், கர்த்தாவே பாடல் நடத்துகிறவர்கள், கர்த்தாவே எல்லார் மேலும் உடைய அபிஷேகம் இருக்கட்டும். இன்றைக்கு நான் சொன்ன இந்த காரியங்களை அவர்களும் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாக
நாங்கள் பாடல்களை பாடுகிறோம். கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கும்படியாக பாடுகிறோம். நாங்கள் சும்மா பாடல ஆண்டவரே, எங்களுடைய தாளந்துகளை காட்டுறதுக்காக பாடல, எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக பாடல, உம்முடைய நாமத்தின் மகிமையை அறிவிப்பதற்காக, உம்முடைய ரட்சிப்பை அறிவிப்பதற்காக, நாளுக்கு நாள் அதை தெரிவிப்பதற்காக, உம்முடைய அதிசயங்களை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, நீர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர் என்பதை அறிவிக்கிறதுக்காக நாங்கள் பாடுகிறோம். எங்கள் முயற்சிகளை ஆசீர்வாதத்தில் கர்த்தாவே இன்னும் இதை சிறப்பாக பண்ண, இதன் மூலமாக அநேகர் தொடப்பட, ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாடல்கள் மூலமாக தொடப்பட, உடைய சுவிசேஷம் அநேகரை போய் சென்றடைய நீர் கிருபை செய்வீராக. அவர்களை சென்றடையட்டும் கர்த்தாவே, சென்றடையட்டும், அவர்களை சென்றடையட்டும், சென்றடையட்டும், சென்றடையட்டும் கர்த்தாவே. ஓ, அவர்களை சென்றடையட்டும். ஓ, சுவிசேஷம் சென்றடையட்டும் கர்த்தாவே. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பீராக, இந்த குழுவை ஆசீர்வதிப்பீராக. ஓ, உம்முடைய வல்லமையான பிரசன்னம் இதன் மூலமாய் விளங்கட்டும். தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள் கூட உடைய பிரசன்னத்தை உணரட்டும், பிரசன்னத்தை உணரட்டும் கர்த்தாவே. தேவ சமாதானம் அவர்கள் ஆட்கொள்ளட்டும். அவருடைய உள்ளத்தோடு இந்த வார்த்தைகள் பேசட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். அதனால தான் பாருங்கள், நான் பாட்டு எழுதுகிறவங்களுக்காக சொல்கிறேன், வசனத்தையே எழுதுங்கன்றது. வசனத்தையே எழுதுங்க. ஏதோ வார்த்தைகள் எழுதுறதுக்கு பதிலாக வசனத்தையே எழுதுங்க. அல்லது வசனத்தோடு ரொம்ப ஒட்டி வர்ற மாதிரி எழுதுங்க. அப்படி எழுதுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப வல்லமை உள்ளதாய் இருக்கும். சரி, அடுத்தது வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. எல்லா தேவர்களிலும் அவர் பயப்படத்தக்கவர், ஜீவனுள்ள மெய்யான தெய்வம், இவரை போல் ஒருவர் இல்லை. இவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், பெரியவர். அப்படி எவ்வளோ பிரமாதமாக இதை இங்கே இந்த சங்கீதத்தில் இதை சொல்லி இருக்கிறது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். இதெல்லாம் வேத வசனத்தில் திட்டவட்டமாக போதிக்கிறது. நாம் ஜீவனுள்ள மெய்யான தேவனை வணங்குகிறவர்கள். இதுக்கு மேலே இங்கே சொல்ல விரும்பலை, ஏன்னா யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்முடைய தேவன் பெரியவர். நான் நம்முடைய தேவனை பற்றி மட்டும் பேசுகிறேன். நான் அவர் பெரியவர், அவர் நல்லவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இவரை போல ஒருவர் கிடையாது எங்கேயும். அப்பேற்பட்ட நல்ல தேவன், இவரை வணங்குகிறோம் நம்ம. அப்போ எப்படி அவரை ஆராதிக்கணும், எந்த ஒரு இதோடு ஆராதிக்கணுங்கிறத இங்கே சொல்லியிருக்குது. அடுத்தது வாசிப்பேன். நான் 10ஆம் வசனத்துக்கு போக விரும்புகிறேன் சீக்கிரமாக. 7ஆம் வசனத்துக்கு, ஜனங்கள் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். எல்லாம் ஆராதனையை பற்றி தான். ஏன் இவர் ஆராதிக்கணும், இவர் எவ்வளோ பெரியவர். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள். அப்படிலாம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அந்த மகிமையை செலுத்துங்கள், மகிமையை செலுத்துங்கள்னு வருது பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மகிமைன்னா என்ன? 7-9 வசனங்கள். இப்போ 7-9 பார்த்துட்ருக்கோம் இல்லையா. மகிமையின் ராஜான்னு சொல்லி, இந்த மகிமைங்கிற வார்த்தை வந்து எபிரேய மொழியில் கபோத் என்கிற வார்த்தையிலேருந்து வருது. அதனுடைய அர்த்தம் வந்து ரொம்ப விரிவான ஒரு அர்த்தம். ஒன்று, ஆதியாகமம் 31:1 சொல்லியிருக்கு இல்லையா. யாக்கோபினுடைய மச்சினன்கள், அவனுடைய மனைவியுடைய சகோதரர்கள் இவனை குற்றம் சாட்டுறாங்க. தகப்பனுடைய மகிமை எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா அப்படியே வருது. he has taken all his glory. எங்கள் அப்பாவுடைய க்ளோரியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்றாங்க. ஆனால் அதே நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் வாசித்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கிட்டான்.
வெல்த், ஐஸ்வர்யத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு வருது. அப்போ மகிமை என்கிறது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது ஒன்று. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகத்தை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னம். அவருடைய மகிமை என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமைங்கிறது அவருடைய கரத்தின் கிரியைகளில் வெளிப்படுகிறது. சங்கீதம் எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. சங்கீதம் 19:1 சொல்லுது, வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு. அப்போ நீங்கள் அவர் செய்த கிரியைகளை, அவர் சிருஷ்டிப்பை பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமை அங்கே தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசி அவன் கண்ட தரிசனத்தில் அவன் தேவனுடைய மகிமையை காணுகிறான். அவன் சொல்கிறான், பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறான். ஏசாயா 6:3 இல்லையா? அது மட்டும் இல்லை, தேவன் தம்முடைய மகிமையை பல்வேறு காலகட்டத்தில் சரித்திரத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பார்வோனை பெரிய மகத்துவமான ஒரு ராஜாவாக எழுப்புறார் பாருங்க. அவனை ஏன் இவ்வளோ பெருசாக எழுப்பினீர் ஆண்டவர்னு கேட்டால், அப்புறம் இப்போ அவங்க இருதயத்தை வேற கடினெல்லாம் படுத்துறாரு. அப்போ கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்னுடைய மகிமையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவன் இருதயம் எவ்வளோ கடினப்பட்டு எவ்வளோ எதிராக வேலை செய்கிறானோ அவ்வளோத்தையும் நான் தோற்கடிப்பேன், அவனை ஒன்றும் இல்லாமாக்குவேன். அப்போ தான் என் மகிமை நல்லா தெரியுன்றார். சரித்திரத்தில் அவருடைய மகிமை பல சம்பவங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு அது சாட்சி. அது மட்டும் இல்லை, இப்படி பல்வேறு விதத்தில் தேவனுடைய மகிமையை குறித்து வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரர் அவர். எல்லா மகிமையான சிருஷ்டிப்புகளுக்கும் சொந்தக்காரர் அவர். சரித்திரத்தில் நடந்த மகத்துவமான பெரிய காரியங்கள், பார்வோனை தோற்கடித்தது போன்ற காரியங்களுக்கெல்லாம் காரணர் இவர். இப்படி அவருடைய மகிமை என்பது பல காரியங்களே நமக்கு சொல்லுது. அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்கள்னா அதையெல்லாம் அங்கீகரியுங்கள். அவர் எல்லா ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரன்றதை அங்கீகரியுங்க. எல்லா வல்லமைக்கு சொந்தக்காரன் என்பதை அங்கீகரியுங்கள். அவர் ரொம்ப பெரியவர், மகத்துவமானவர் என்பதை அங்கீகரியுங்கள். அதுதான் அதனுடைய இது. செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்துங்கள்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். கர்த்தரை ஆராதிக்க வரும்போது பிரதானமான நோக்கம் எதை பெற்றுக்கொள்ளலாம்னு வரக்கூடாது, நாம் ஒன்றை கொடுக்க வந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ளலாம்ன்றது தப்பு கிடையாது. நம்ம பல தேவைகள் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், பதில் எதிர்பார்க்குறோம். சபைக்கு வரும்போது ஒரு நல்ல போதனை, அதன் மூலமாக ஒரு அறிவு ஞானம் நமக்கு உண்டாகும்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் பெற வரணுன்றதுக்கு பதிலாக எப்படி வரணும்னா, முதலாவது நோக்கம் எதுவாக இருக்கணும், நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வந்திருக்கிறேன், கர்த்தருக்கு என்னுடைய துதியும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்த வந்திருக்கிறேன், அதுக்கு தான் நான் அவர்கிட்ட வர்றேன்னு நீங்கள் ஒன்றை கொடுக்க வருகிறீர்கள் ஒன்ற ஒழிய பெற்றுக்கொள்ள அல்ல. முதலாவது நோக்கம் கொடுக்கறது. நீங்கள் அவருடைய மகிமையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்பதை உணர்ந்து இதெல்லாம் செலுத்தும் போது அவருக்கு பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபமாயிடுது. நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டிய விதத்தில் துதிச்சு பாருங்கள், ஸ்தோத்திரிக்க வேண்டிய விதத்தில் ஸ்தோத்திரிச்சு பாருங்கள், அப்புறம் எல்லாம் நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும். ஏன்னா இவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆள ஆரம்பிக்கிறார். எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கணும். நான் எதுக்கு வர்றேன், சபைக்கு எதுக்கு வர்றேன், கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் பெரியவர், அவர் அங்கீகரித்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும், நான் பாடி அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், கனத்தை அவருக்கு செலுத்தணும். அதுக்காக தான் வர்றோம். ஆனால் வரும்போது நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது அவர் சும்மா நம்மளை அனுப்புறது கிடையாது, நம்மளை நிரப்பி அனுப்புகிறார், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அனுப்புகிறார். நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் வரும்போது என்ன தருவார்ன்றது வரல, அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், அவரை நான் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வருகிறோம். சரி, இப்போ கடைசி பகுதி போவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 10ஆம் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள்.
வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். என்ன நடக்குது இங்க? திடீர்னு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ஃபோக்கஸே. இவ்வளோ நேரம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், அவருடைய கிரியைகளை விவரிக்கிறது, பாடி அவரை துதிக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு டக்குன்னு இங்கே என்ன சொல்லுது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறார். இனி ஆளவும் போகிறார், உலகத்தையே ஆளவும் போகிறார். ரெண்டு விதத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்ணுகிறார்னு 10ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார், எப்படி ஆட்சி நடத்துகிறாரு? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் இன்றைக்கு அவர் ஆளுகிறார். இது சொன்னால் நிறைய பேருக்கு நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகத்தில் எவ்வளோ அக்கிரமம் அநியாயம் நடக்குதுயா, எவ்வளோ யுத்தங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எங்கே கர்த்தர் ஆள்றார், இதை நான் எப்படி நம்புகிறது என்கிறார்கள். கர்த்தர் ஆளுகிறார்னா எந்த விதத்தில் ஆளுகிறாரு? பொல்லாப்பு எல்லை மீறி போகாதபடிக்கு அவர் தான் தடுக்கிறார். சில நேரத்தில் நம்ம என்ன நடக்குமோன்னு நினைக்கிறோம், எல்லை மீறி போகாதபடிக்கு அவர் தடுக்கிறார். He holds the evil in check. எல்லை மீறி போகாதபடிக்கு தடுக்கிறார். He also intervenes to judge in history from time to time. அவ்வப்போது இந்த காலத்து சரித்திரத்திலே வந்து தலையிடுகிறார். எகிப்து 400 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அங்கே வச்சுருந்தாங்க. கர்த்தர் வந்தார், தலையிட்டார். தலையிட்டு அவர்களை விடுவிக்கிறார். விடுவிச்சாரா இல்லையா? பெரிய அற்புதங்களை செஞ்சு அவர்களை விடுவிக்கிறார். இது மாதிரி சரித்திரத்தில் பல முறை கர்த்தர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சரித்திரத்தில் பல விதத்தில் இன்டர்வியூ பண்ணுகிறார். சில நேரத்தில் பல பொல்லாத காரியம் நடக்கும்போது என்ன கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டார். எல்லா நேரமும் அவர் வர்றதில்லை, பண்ணுறதில்லை, உடனே நியாயம் இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் நியாயம் உடனே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கு. ஆனால் சில நேரத்தில் நியாயம் இன்றைக்கே கிடைக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் நியாயம் வருங்காலத்தில் கிடைக்கும். இன்னைக்கும் ஆளுகிறார், அவ்வப்போது இன்டர்வியூன் பண்ணுறார், அவ்வப்போது தலையிடுகிறார், பண்ணுறாரு. வருங்காலத்தில் அவரே வந்து ஆள போகிறார். இன்றைக்கி ஆள்றாருன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் என்னன்னா, ஜெர்மனி பாருங்கள், திடீர்னு நடுவில் ஒரு செவரை போட்டாங்க, அவ்வளோதான். ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரிச்சுட்டாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில். ஏன்னா அந்த பக்கம் அந்த ரஷ்யாக்காரங்கெல்லாம் வந்து அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க ஒரு சைடை ஹிட்லர் காலத்தில். இந்த பக்கம் வந்து பிரிட்டிஷு அமெரிக்கன் இவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு, யாருக்கு சொந்தன்றது. கடைசியில் நடுவில் செவுத்தை போட்டு விட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் தலையெல்லாம் மாறிடுச்சு. இங்கே பக்கம் அம்மா அப்பா மாட்டிக்கிட்டாங்க, புள்ள அந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். ஒரே குடும்பத்தில் பிறந்த ரெண்டு பேர், ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கே, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அந்த பக்கத்தில் இருக்கவங்க இந்த பக்கம் வரவே கூடாது, வர முடியாதுன்ற நிலைமை சட்டங்கள் வந்துடுச்சு. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போக முடியாத நிலையில் இருந்தது. ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சா. ஒரு பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில், இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க நல்லா செழிப்பாக வாழ்கிறாங்க. வேறு விதமாக ஆயிடுச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு செவரை வச்சு ஊருக்கு நடுவில் செவரை போட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் செவரை போட்டால் அப்படி இருக்கும். நேராகவே பார்த்துருக்கேன் நான். ஊருக்கு நடுவில் செவரை போட்டாங்க. சும்மா நின்று பார்த்தா செவத்துக்கு அந்த பக்கம் வீடுங்க இருக்கும். அந்த மாதிரி எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வர முடியாது. பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. 1989ஆம் ஆண்டு அந்த செவர் இடிக்கப்பட்டு நாடு திரும்ப யூனிஃபிகேஷன் வந்தது. ஆனால் 80ஆம் ஆண்டு லீப்சிக் என்கிற ஒரு நகரத்தில் செயின்ட் நிக்கலாய் என்கிற ஒரு சபையில், ஒரு சர்ச்சில் ஒரு சில மக்கள் ஒரு சின்ன குழுவாக கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 80ல் கூடி ஜெபிச்சு அந்த கூட்டம் வர வர பெருசாகி 89க்குள்ளே பல லட்சம் பேர் கூடி ஜெபிக்கிற அளவுக்கு பெரிய குழுவாக வளர்ந்தது. இதை டிவி கவரேஜ் எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நின்று ஜெபம் பண்ணுறதப்பா போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் 89ஆம் ஆண்டு இந்த செவர் இடிக்கப்பட்டு அதிசயமாக நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு எல்லாம் நினச்சாங்க. இரும்பு சோறு மாதிரி அது இடித்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க.
CNN சேர்ந்த ஒரு எழுதுகிறாரு, நாங்கள் அந்த குரூப் ஜெபம் பண்ணதை எடுத்து போட்டோம். ஆனால் செவுறு இடிக்கப்பட்ட போது அதை வெறும் ஒரு பொலிட்டிக்கல் மேட்டராக தான் நினச்சோம். அது ஏதோ பாலிட்டிக்ஸில் ஏதோ நடந்து இடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நினச்சோம் ஒழிய அதுக்கு பின்னால் இவ்வளோ பேருடைய ஜெபம் இருக்கிறதுங்கிறத யாருமே அங்கீகரிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறார். அவர் ஒரு ஆள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை எழுதுகிறார். அப்போ பாருங்கள் ஜெபம் எவ்வளோ வலிமையானதுன்னு. எத்தனையோ ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அதிலிருந்து வெளியே வராத முடி அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே நமக்கு கிடைக்காது, அவ்வளோதான், சொந்தக்காரனே பார்க்க முடியாது அப்படின்ற நினச்சி நம்ம நாட்டுக்கு திரும்ப போகவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கெல்லாம் திடீர்னு ஒரு பெரிய விடுதலை அற்புத விதமாக உண்டானது. அதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு குரூப் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த கொடுமையும் சூழ்நிலையும் தாங்கி கொள்ள முடியாமல் கர்த்தாவே ஏதாவது பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அங்கே இன்டர்வீன் பண்ணி அதை மாற்றுகிறார். அது மாடர்ன் டேஸுடைய எக்ஸாம்பிள். அது இது மாதிரி பல நேரங்களில் கர்த்தர் பண்ணியிருக்கிறார். தேசங்களில் தலையிட்டு சூழ்நிலைகளை மாற்றி அமைத்திருக்கிறார். அது உண்மை. ஆகவே நாமும் இன்றைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். நம்பிக்கை இழக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கும்போது அவ்வளோதான் போச்சு, உலகமே அழிஞ்சு போச்சாக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கர்த்தர் இருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சில பிளான் வச்சுருக்கார், அனுமதிக்கிறாரு. ஆனால் சரியான நேரத்தில் இன்டர்வீன் பண்ணி அதை அவர் மாற்றி அமைக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழும்போது நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை நம்பி தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆகவே பயப்படக்கூடாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார், மாற்றங்களை உண்டு பண்ணுவார், நல்ல சூழ்நிலையில் உருவாகும். நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் நம்ப வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது ஒன்று. இன்றைக்கி ஹிஸ்ட்ரியிலேயே கர்த்தர் தலையிட முடியும். சரித்திரத்தில் இன்றைக்கு அவர் தலையிட்டு காரியங்களை செய்கிறவர் தான், செய்ய வேண்டும், செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் காரியங்களை கர்த்தர் செய்வார். சரி, ரெண்டாவது, தேசங்களை ஆளப்போகிறார். திடீர்னு பாருங்கள், இந்த 10ஆம் வசனத்திலேருந்து கர்த்தர் திரும்ப வந்து எப்படி எல்லா தேசங்களையும் ஆளுவார்ன்றதெல்லாம் பேசுது. எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் பேசுதுங்க. இவர் ராஜரீகமாக எப்படி தம்முடைய ஜனங்கள் ஆள்றாரு, இவர் ராஜாவாக இருக்காருன்னு சொல்லிட்டு மைமீன் ராஜான்னு சொல்லிட்டு கடைசியில் உலகத்தையே ஆள போகிறார்ன்ற சப்ஜெக்ட் வருது. அவர் திரும்ப வரப்போகிறார். இந்த ராஜா வந்து எப்படி ஆளுவார்ன்றதை இங்கே கொண்டாடுறாங்க. அதை சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்குது, அவர் வந்து ஜனங்களை நிதானமாக நியாயந்தீர்ப்பா என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லா தேசங்களும் சொல்லுங்கள் வந்து நியாயந்தீர்ப்பார்னு. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அதை, அவர் வர்றாருன்றது. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும், மரஞ்செடி கொடிகள்லாம் கூட கம்பீரிக்குமா இவர் வரப்போகிறாருன்றதுனால. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். என்ன ஒரு சந்தோஷமான டோன் பாருங்கள். அவர் வர்றாரு, அவர் நியாயந்தீர்க்க போகிறாரு அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? நான்லாம் வளர்ந்து வந்த காலத்தில் அவர் வர்றாருன்றதை பற்றி சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. பயந்து நான் வீட்டுக்கு போய், ஆண்டவரே தயவு செய்து வந்து தொலைச்சிடாது, இன்னைக்கு நான் பெரிய பாவியாக இருக்கிறேனே, ஒரு கொஞ்சம் சில நாள் டைம் கொடுத்தா நான் இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக மனம் திரும்பி கரெக்டாக ஆகிட்டேன்னா நீர் வந்தீர்னா நான் நம்ம கூட போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தொலைச்சிருந்தா அவ்வளோதான், நான் அடியேன் காலி. பயந்துருக்கிறேன், உண்மையாகவே நடுங்கி இருக்கிறேன். உங்கள் பிரசங்கத்தை கேட்டு ஐயோ வந்தாருன்னா போச்சு அப்படின்னு இருந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது வருகிறார்ன்றதை பற்றி இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வர்றாரு, எல்லாம் மரஞ்செடிகள்லாம் கூட கம்பீரிக்குதாக்கும், எல்லாம் களி கூறுதாக்கும், காட்டு விருட்சங்கள்லாம் கம்பீரிக்குமாக்கும், வானங்கள் மகிழுதாக்கும், பூமி பூரிக்கிறதாக்கும், சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குகிறதாக்கும். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவர் வர்றது என்ன அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை பற்றி
சிஎஸ் லூயிஸ் என்கிறவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அவர் அழகாக எழுதுகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, the ancients lived in a world where judges usually needed to be bribed and right judgment was exceedingly hard to come by, especially for weak and poor or disadvantaged persons. சொல்கிறாரு, இது எழுதப்பட்ட காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்தாங்கன்னா, அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் நியாயாதிபதிகள்லாம் காசை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு அதற்கேற்ற தீர்ப்புகளை கொடுத்து, இதனால் ஏழைகளுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் வீக் புவர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பர்சன்ஸ்னால் பலவீனமானவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஒன்றும் முடியாதவங்களுக்கெல்லாம் சரியான தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. யார் காசு அதிகமாக கொடுக்குறானோ அவன் தீர்ப்பு அந்த பக்கம் போயிடுது. ஏன்னா அந்த நியாயாதிபதிகள்லாம் காசை வாங்கிடுறாங்கன்ற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தாங்களாம். நியாயமே கிடையாது, அநியாயம் தான் நடக்குது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சில சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகம்லாம் வாசித்தீங்கன்னா அதில் வரும். அதில் க்ளீனாக அதெல்லாம் வாசிக்கலாம். நீங்கள் எப்படி அதெல்லாம் நடந்ததுங்கிறத வாசிக்கலாம். எவ்வளோ அநியாயமாக காரியங்களை பண்ணாங்கன்றது ஆமோஸில், ஆபக்கூக்கில் அதிலெல்லாம் வாசிக்கலாம். நியாயம் தீர்க்கிறதுலாம் ரொம்ப அநியாயம், ஏழைகளை உதாசீனப்படுத்துறது, தலையில் ஏறி மிதிக்கிறது, நாசம் பண்ணுறது, அப்படியெல்லாம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அப்படியெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் இவர் சொல்கிறாரு, இன் சச் அ கிளைமேட் the disadvantage did not fear judgment but rather longed for it. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்கள், நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம, நசுக்கப்பட்டு முடக்கப்பட்டு வந்த மக்கள், ஒன்றும் பலனற்று போய் கிடந்த மக்கள், எப்படா நல்ல நியாயாதிபதி ஒருத்தர் வருவார், சரியாக நியாயம் தீர்ப்பார், அவர் வந்தால் நல்லா இருக்குமேனு ஆவலாய் காத்திருந்தாங்களாம். Because it meant a day when evil would be punished and those who did the right things would be vindicated. ஏன்னா அவர் வரும்போது இந்த பொல்லாதவர்களெல்லாம் நியாயம் தீர்ப்பார், அப்புறம் நல்லது செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை செய்யப்படும் அப்படிங்கிறத அவர்கள் நம்பினாங்க. அப்போ இன்றைக்கி உலகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகமும் பல விதங்களில் நீதி நியாயம் கிடைக்காத உலகமாக இருக்கிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில், சில உலகத்தின் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் கொல்லப்படுறான், ஆயிரக்கணக்கான பேரை கொல்றாங்க, கேட்குறதுக்கே ஆள் இல்லை. யாரோ ஒரு மனுஷன் டிசைட் பண்ணி அவ்வளோ பேரை கொல்றான், யாரையும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்படி இருக்குது. நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. காசு உள்ளவனுக்கு தான் வாழ்வு, ஒன்றும் இல்லாதவனு அவளை போட்டு நசுக்கி ஒன்றும் இல்லாமாக்கி கீழே கடத்திடுறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, கொதிக்குது உள்ளம். எப்படா நீதி வரும், எப்போ நியாயம் வரும் அப்படின்னும் போது அதுக்கு பதில் வருது, இயேசுவின் மூலமாக வருகிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் வரும்போது நீதியான விதத்தில் ஆளுவார், நியாயமாய் நியாயம் தீர்ப்பார். நீதி கிடைக்காம, நியாயம் கிடைக்காம கஷ்டப்படுறவர்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கும். அநியாயம் செய்கிறவர் தண்டிக்கப்படுவார்கள். இவனெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு நினைக்கிறீங்க. நம்மை சுற்றி சில அக்கிரமங்களை பார்க்கும்போது நியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், இருக்கிறார். அவங்க நினைக்கிறாங்க கடவுள் பார்க்கலன்னு நினைக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தப்பிக்க முடியாது, கடவுள் இருக்கிறார். நான் நம்புகிற கடவுள் நியாயம் தீர்க்கிறவர், நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். அவர் ஆளப்போகிறார். அவர் நீதியாய் ஆளுவார், அரசாளுவார். அதை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ எனக்கு விளங்குது ஏன் சந்தோஷப்பட்டார்கள்னு. நானும் சந்தோஷப்படுறேன். இந்த தீமையான உலகத்தில், இந்த கெட்ட உலகத்தில், தீமைகள் நிறைந்த உலகத்தில், பல்வேறு இடுக்கண்கள், கஷ்டங்கள், பொல்லாப்புகள் நிறைந்த உலகத்தில், நீதியே கிடைக்காதுங்கிற இந்த உலகத்தில் ஒரே ஆறுதல் தான் நமக்கு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வர்றாரு, அவர் ஆளப் போகிறாரு, நீதியை நிலைநாட்டுவார். இருக்கீங்களா? அப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வைப்போம், பயத்தை நீக்குவோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வரப்போகிறார்ன்றது தான் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல், பெரிய ஆறுதல் அது. ஆமென். நம்முடைய உள்ளம் மகிழுகிறது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடியே கர்த்தாவே நாங்கள் மகிழுகிறோம், பூரிக்கிறோம் கர்த்தாவே, முழங்குகிறோம், கம்பீரிக்கிறோம். உண்மையாகவே. ஏனென்றால் நீர் வருகிறீர், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறீர், நீதியோடும்
சத்தியத்தோடும் நீ நியாயம் தீர்ப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, நீதியும் நியாயம் இல்லாத இந்த உலகத்திலே கர்த்தாவே, துன்பப்படுகிற மக்களுக்கு ஒரு பதில் உண்டு. தேவன் ஒருவர் உண்டு. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் எல்லாத்தையும் கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நீதியை செய்வார். சில நேரங்களில் இப்பவே செய்கிறாரு. ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு நாள் நீதி கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நம்பிக்கை தான் எங்களுடைய நங்கூரமாக இருக்கிறது. இந்த தீமைகள் நிறைந்த உலகத்தில் கஷ்டப்படும் போது நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் நியாயம் செய்கிறவர். கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். அவரிடத்திலே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்கிறதை நம்புகிறோம். தேவனே, உம்மை நம்புகிறோம். நீதியாய் நியாயம் தீர்க்கிறவரே, நீ சீக்கிரம் வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீ வருகை ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, எதிர்பார்த்து கொண்டு வாழும்போது நம்பிக்கையெல்லாம் உம்மீது வைக்கிறோம். பயத்தை நீக்குகிறோம். உம்மிலே களி கூறுகிறோம், மகிழ்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழுகிற மக்களுக்கு நீர்தாமே தஞ்சமும் புகலிடமும் இருப்பீராக. ஆசீர்வதித்து காப்பீராக. உள்ளத்தை சமாதானத்தினால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.